ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பலா மரத்துக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பலா மரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இன்னொரு பலா மரம் இருந்தது. அது இங்கே தான் இருந்தது. இந்த இடம் தான் கரெக்டாக இப்போ இந்த குப்பைமணி இருக்குல்ல, கரெக்டாக அந்த இடம் தான் இருந்தது. அது ரொம்ப வருஷம் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இப்போ இந்த வீடு கட்டினோடனே ஃப்ரண்ட்டில் வீடு கட்டினோடனே அதுக்கப்புறம் இந்த வந்து பீரோவோ எதுவுமே தூக்கின்னு போக முடியாது. ஆள் வந்து ஒன் சைடு தான் போக முடியும். நல்லா பெரிய மரம், அது நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மரம். அதுக்கப்புறம் அது வெட்டினோன்னா அது ஒரு பழம் வந்து கொட்டை வந்து நான் போட்டு வச்சேன்னா அது முளைஞ்சிது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து வேணாம் சொல்லிட்டு எங்கள் தெரிஞ்சவங்க வீட்டில் கொடுத்தாச்சு அந்த மரம். இந்த மரம் எப்படி வந்ததுன்னா, இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. எங்கள் அப்பா வந்து எனக்கு இதெல்லாம் நான் அடை பண்ணி வாங்கியிருக்கேன். நான் கேட்காம வாங்கன்னு பார்த்தா இந்த ஒரு பலாப்பழம் வந்து ரூ. 20 எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்தது தெரில. எங்கள் அப்பா வாங்கி கொடுத்ததில் சந்தோஷத்தில் என்ன செய்றேன், சாப்பிட்டுட்டு ஒரு சாக்கு இருந்தது, அதில் நான் போட்டு ஒரு செடி இருந்தது, அது உள்ளே நான் போட்டு வச்சுருந்தேன் கொட்டை நான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு முளைஞ்சி வந்தது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வளர பார்த்தா லைட்டாக வளர்ந்தது. அதுக்கப்புறம் வந்து ஹைட்டு தான் வளர்ந்துது. இப்போ உதாரணத்துக்கு இந்த செடி காட்டுறேன், சீத்தாப்பழம். இந்த கரெக்டாக இந்த வந்து கவுரு இருக்குல்ல, அது வந்து தான் வளர்ந்துது. கடைசியில் வந்து என் தம்பி வந்து அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் வளர்ந்து இங்கே மாங்காய் மரம் இருக்குல்ல, ஃபுல்லாக மறைச்சிக்கிச்சு, கொஞ்சம் இலையே வரல. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாங்காய் மரத்துலேருந்து இந்த சைடில் இப்படி ஒரு கிளை போகும், அது வந்து உடஞ்சி அதுக்கப்புறம் தான் இந்த மரம் வந்து நல்லா பெருசாக வளர்ந்து வந்து பார்த்தா 15 வருஷம் ஆகப்போகுது. இப்போ 2026 இந்த வருஷம் நினைவு நாள் வந்துன்னா 15 வருஷம். கடைசியில் இப்போ தான் எங்கள் வீட்டில் காயே காய்ச்சிருக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விட்டுக்கிற காய் இந்த கொத்தில். டேஸ்ட் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. இது டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இது மாதம் இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு இருந்தது சொன்னேன்ல பலாமரம், அதுதான் வந்து அப்படியே தேன் சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்ட். இதுவரை நான் வேறு எங்கேயும் அதேமாரி வந்து நான் பலாப்பழம் நான் சாப்பிட்டதே இல்லை. ஆனால் எங்கள் வீட்டு பழம் தான் நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் பலாப்பழம் சாப்பிட்றதே நிறுத்திட்டேன் நான். இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்ததுனால இது நான் சாப்பிட்றேன். வந்து நாங்கள் வந்து நல்லா பல்ல வெட்டி தண்ணி இதெல்லாம் காமிச்சோன்னா இது எப்பயே நல்லா பெரிய மரமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த வந்து மாமரம் தருத்துறதுனால தான் இது வந்து வளரவே இல்லை. இப்போ கொஞ்சம் மாமரம் சைடு கிளை கொஞ்சம் வளைஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்லா வளர்ந்துருக்குது. அப்புறம் நடுவில் கொஞ்சம் வந்து கிளைலாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ தான் நல்லா, ஆனால் நான் இது எதிரே பார்க்கல. நான் ஒரு வருஷமாக வந்து வீட்டுக்கு வந்து பார்ப்பேன் நான். காய் காய்க்கா திடீர்னு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வரப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ நான் வந்தேன். ஆனால் நான் பின்னாடி வரவே இல்லை. இதுக்காக தான் நான் வந்து இப்போ வந்து நான் ஊர்லேருந்தே வந்திருக்கேன் என்னை பார்க்கறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், இந்த வீடியோ முடியுது. உங்கள் வீட்டில் இதேமாரி நீங்களும் இதேமாரி உங்கள் பழச்செடியோ மரமோ இருந்துன்னா மெமரி வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். பலாப்பழம் வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இடைபெறுவது திவ்யா சண்முக சேனல். பாய்.